எனக்கு ஒரு ஆக்கப்பூர்வமாட்டு ஏதோ ஒரு கர்மா வந்து நம்மளை தீக்கிறதுக்காக இங்கே வந்து காலடி பதிஞ்சு இருக்கிறோம். எனக்கு வரணும், எந்த பிடிவாத இருந்தால் எனக்கு மகாசக்தியை பார்க்கணும், இந்த குருஜியை பார்க்கணும், எந்த பாதத்தை எந்த இடத்துல வந்து மிதிக்கணும் எனக்கு ஆக்கப்பூர்வமாக மனசு. அதுக்காக நான் இந்த காலையில் வந்து பதிஞ்சேன். இன்னும் நல்ல கர்மா ஏதோ ஒரு கர்மா பண்ணியிருக்கோம், அது சரியாயிடும், இன்னும் நிமிர்த்தி ஆகிடும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அவ்வளோதான் இருந்தது. ஒரு வாராங்க பார்க்கணும்னு இருந்தேன். ஆனால் அந்த காலடி எனக்கு பார்க்க முடியல. அது ஒரு இதாக இருந்துச்சு. கீழே பணம் கடந்து எடுத்தேன், காசு கடந்து பறந்து வந்துச்சு எடுத்தேன். அது உங்களுக்கு பிரசாதம். அது என்ன ஃபஸ்ட்டு நான் முதல்ல 2 ரவுண்டுமே எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ 3ஆவது ரவுண்டில் நான் ஃபோன் கட்டிருந்து பாதத்தை நான் பார்த்து வணங்கிட்டேன். பொன் பாதமே சரணன்னும் போது எனக்கு வந்து ஒரு பொன்முடி கிடைச்சிது. ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு நான் ஒரு ஏமாற்றத்தோடு தான் இருந்தேன். ஆனால் 3ஆவது முறை எனக்கு மனம் உருகி வேண்டியும் போது எனக்கு அந்த பொன்முடி கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட் டைம் இது 2வது டைமு. ஃபஸ்ட் டைம் ஏலகிரி மலையில் வந்தேன். சரி, அப்போ வந்து திரைமறைவாக அவர் இருப்பார் பார்க்கலான்ற ஒரு ஆசையில் தான் வந்தேன். பட் பார்க்க முடியல. ஸோ அதுக்கப்புறமா அவரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கால் வந்தது. ஸோ இந்த மாதிரி குரு ஜெயந்தி நடக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் தரிசனம் தராரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து வந்தேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு நல்ல மாற்றம் தான், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது. ஒரு தொழில் தொடங்கலான்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கேன் நான். ஸோ இந்த பொன்முடி கிடைச்சதுனால எனக்கு ஸோ அது வந்து உதவியாக இருக்கும். அதாவது தொழில் தொடங்குன்ற அவரை வாக்கு கொடுக்குற மாதிரி நான் வந்து புஷ்பம் கிடைச்சது. எனக்கு சுவாமி வரும்போது எனக்கு என்ன கிடைக்கிறதுங்கிறத விட பாத தரிசனம் தான் பெருசாக இருக்குது. அதுதான் முக்கியமாக